ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம் மக்களே. குட் ஈவினிங். இன்னைக்கு மார்ச் 11 நைட்டு சரியா 8:00 சரியா 1/4 மணி நேரம் தான். ஓகே, இந்த வீடியோ. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுது. ஓகே, உங்களோட கம்ப்யூட்டர் என்ன தேவை, ஓகே, உங்களோட கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கணும், ஓகே, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்புறம் வந்து லாங்குவேஜ்னால் என்ன, ஓகே, அதோட அந்த டெக்னிக்கல் ஸ்டாக் பற்றி, ஓகே, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் பற்றி ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பிளேலிஸ்ட்டே, ஓகே, C# பேசிக்ஸ் தமிழ், ஓகே, பிளேலிஸ்ட்டே வந்து C# லாங்குவேஜ் ஆரம்பத்திலிருந்து கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு 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 முயற்சி இல்லையா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நிறைய தடவை சொல்லியிருப்பேன். நீங்கள் மொபைலில் எப்படி ஒரு பர்ட்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெக்னாலஜிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் பேர் விஷுவல் ஸ்டுடியோ 2022. அந்த ஆப்பை நீங்கள் எப்படி மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ ப்ளே ஸ்டோர்லேருந்து, அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் C# லாங்குவேஜ் டெக்னாலஜிக்காக நீங்கள் VS 2022 அப்படிங்கிற ஆப்பை உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் லேப்டாப்லேயும் இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறீங்க. அவ்வளோதான், அதே கான்செப்ட் தான். என்ன, மொபைல் ஆப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இங்கே கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் மெமரி கொஞ்சம் அதிகங்கிறதுனால இந்த VS 2022ங்கிற ஆப்பு பெருசாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், வேறு ஒன்றுமே இல்லை, VS 2022 ஆப்பு டவுன்லோடு. ஓகே, கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ VS 2022 ஆப் டவுன்லோட் கொடுத்த உடனே, ஓகே, உங்களுக்கு அது ஒரு இடத்துக்கு போகும். ஓகே, அங்கே போன உடனே சரி, இது கொஞ்சம் இருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, உங்களுடைய டி டிரைவில், ஓகே, உங்களுடைய டி டிரைவில் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுடைய டி டிரைவில் பாருங்கன்னா அழகாக வந்து 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று வந்து மை சாஃப்ட்வேர்ஸுன்ட்டு, இன்னொன்று மை லேர்னிங்ட்டு. மை லேர்னிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மை லேர்னிங்கில் நான் பாருங்கள், C# ஜாவாஸ்கிரிப்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷு. C# நம்ம 3 விதமாக எடுக்கிறோம். பேசிக்ஸ் ஒன்று, இன்டர்மீடியட் ஒன்று, அட்வான்ஸ்ட் ஒன்று. அதே மாதிரி நீங்கள் ஒரு 3 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது அப்புறம் ஓகே, இங்கே பாருங்கள், சரி, C# பார்த்தீங்கன்னா உள்ள பேசிக்ஸு, இன்டர்மீடியட்டு, அட்வான்ஸ்டு 1, 2, 3 அப்படின்னு கொடுத்து வச்சுட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் பேசிக்ஸில் கல்கற்பி மூலம் பேசிக்ஸில் என்னென்ன பாடங்கள் படிக்கிறீங்களோ, ப்ரோக்ராம்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும் இல்லையா, கம்ப்யூட்டர் மூலயமா, அது எல்லாமே பேசிக்ஸில். அப்புறம் இன்டர்மீடியட்டுக்கானதில் இன்டர்மீடியட்டு, அட்வான்ஸ்டுக்கானதில் அட்வான்ஸ்டு. அழகாக கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மை சாஃப்ட்வேர்ஸில் வந்து என்னென்னா, இது காமனாகவே இருக்கட்டும். ஓகே, இதில் பாருங்கள், நான் இப்போ ஒன்று டவுன்லோட் பண்ணுவேன், அதை இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன், அவ்வளோதான். நமக்கு தேவை வந்து இப்போ கம்யூனிட்டி எடிஷனு. விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி எடிஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒன்று லோட் ஆகும். வந்துருச்சா? ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நீங்கள் ஓகே கட் பண்ணிவிட்டு, ஓகே, நான் அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண அந்த மை சாஃப்ட்வேர்ஸில் கொண்டு போய் போட்டுக்கோங்க மக்களே. ஓகே, மை சாஃப்ட்வேர்ஸ் அங்கே இருக்குது, இதுக்குள்ளே போய் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் அடிங்க. புரிஞ்சதா? இன்னொன்று நான் சொல்லிடுறேன், மொபைலில் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டரில் ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போராடணும். அதுதான் நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பு. யூடியூப்பில்
அழகா வந்து ஹவு டு இன்ஸ்டால் விஎஸ் 2022 இன் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வந்து நிற்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, முதல்ல வந்து 2 காரணங்கள். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? விஎஸ் 2022 ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, திருப்பி நான் வந்து இன்ஸ்டாலேஷன் நான் போகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 hours ஆகும். ஓகே, ஆனால் ஈஸி தான். உங்களுடைய மிஷின் கான்ஃபிகரேஷன் நல்லா இருந்தது, உங்ககிட்ட நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னா தயவு செய்து போராடி ஓகே இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருங்க. புரியுதா? ஓகே, இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, நான் பாருங்க. ஓகே, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணோன்னே இப்படிலாம் கேட்கும். ஓகே, நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். ஓகே, எஸ் கொடுத்த உடனே ஓகேவா, இவன் சில விஷயங்கள்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுவான். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் அனுபவிக்கணும். புரிஞ்சதா? ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து பிகாஸ் நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே, கோச்சிக்கூடாது. ஓகே, அதாவது சைக்கிள் ஓட்டணும்ன்ட்டு ஓகே, சைக்கிள் ஓட்டணும்ன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தா போதுமா? சைக்கிளில் வந்து ஓகே பெடலில் வைக்கணும், அப்புறம் உள்ள காலை நுழைச்சி குரங்கு பெடல் போடணும், இல்லை சீட்டு மேலே ஏறி வைக்கணும். எல்லாத்துக்குமே என்ன தேவை? சைக்கிள் தேவை இல்லையா? ஓகே, அந்த சைக்கிள் தான் இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப். உளுந்து எந்திரிச்சு தான் கற்றுக்க முடியும். சும்மா நான் பாட்டு வாயில் சொல்லிகிட்டே இருந்தேன்னா ஓகே, நான் உங்களுக்கு வீடியோவை காமிச்சிட்டே இருந்தேன்னா நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒருவேளை யூடியூப்பில் அதுக்கான வீடியோஸே இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுருவேன். அடுக்கி விழுந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வீடியோ பக்கத்தில் வருது. ஓகே, நான் பார்த்துட்டேன். ஓகே, டெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். வீட்டில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் வந்து பாஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்கள் ஃபஸ்ட்டு சேலஞ்ச், முதல் போராட்டம். C# லாங்குவேஜ் டெக்னாலஜி கற்றுக்கிறதுக்கான முதல் போராட்டம். புரியுதா? ஓகே, நீங்கள் அப்புறம் இன்னொன்று, அந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய செக் பாக்ஸ் கேட்கும். ஓகே, இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு கேட்கும். ஓகே, நீங்கள் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் டெவலப்மெண்ட் தவிர ஓகே கேம் டெவலப்மெண்ட் தேவையில்லை. ஓகே, மற்ற எல்லா செக் பாக்ஸையும் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே பார்த்தா எவ்வளோ ஜிபி இன்ஸ்டால் ஆகும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 40 ஜிபி பக்கத்தில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் மறந்துட்டேன், 30 to 40 ஜிபி பக்கத்தில். ஓகே, எல்லாமே உங்கள் C டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் தான் இப்போ இன்ஸ்டால் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே உங்களுடைய C டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் தான் போய் இன்ஸ்டால் ஆகும். இது ஒரு அருமையான அனுபவமாக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனை பொறுத்து, இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்து. ஓகே, அது கூட போராடுங்க. எனக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஓகே நான் சொல்கிறதெல்லாம் வந்து 2005 ஓகே 2005 ஓகே மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி தான் அது அப்போல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். மொபைல் டேட்டாவா
இல்லை, அப்போல்லாம் வந்து டிவிடி டிரைவு. ஓகே, அதில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2010ன்னு நினைக்கிறேன். ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ 2010 பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னோட கற்பிக்காக. அது சும்மா பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவமாக இருக்கும். ஓகே, என்ஜாய் தட். இதெல்லாம் நீங்கள் பின்னாடி நினச்சி பார்ப்பீங்க. ஓகே, நான் கொடுக்குறேன் பாருங்க. கற்பி. நான் வந்து என்னோட டீச்சிங்கை வந்து இதோ இது இருக்கு பார்த்தீங்களா, 2 வரும். ஓகே, இது வந்து நான் ஆரம்பிச்சது. ஓகே, இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீடியோ இருக்கும். 14 இயர்ஸ் ஆகும். ஓகே, 63 வியூஸ் தான் போயிருக்கு. நான் அதுக்கப்புறம் ஒழுங்காக வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அழகாக உங்களுக்கு அப்டேட்லாம் எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்கலாம். இங்கே நிறைய வேலைகள், கமிட்மெண்ட்ஸு. இப்போ எனக்கு வயசு 50 ஆயிடுச்சு. ஓகே, ஃபேமிலி. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. ஓகே, அதனால் வந்து ஆனால் படிக்கிற ஹேபிட்டுங்கிறது டெய்லி ஒரு 1/2 hour to 45 minutes கரண்ட் டெக்னாலஜி கூட நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அவுடேட் ஆயிடுவீங்க. ஓகே, இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து நாவிஸ் லேர்னர்ஸ்க்காக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சி அவங்க பின்னாடி வந்து கம்பெனிஸ்லாம் போய் உட்காரும் போதும் அவங்க வந்து கரண்ட் டெக்னாலஜியில் இருக்கணும். கரண்ட் டெக்னாலஜினா இப்போதைக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் இஸ் எமர்ஜிங், வந்துகிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி 70% பக்கத்தில் வந்துருச்சு. ஓகேவா, நீ அடுத்த ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு இது ரெண்டும் தான் இருக்க போகுது அப்படின்ட்டு நான் ஓரளவுக்கு யூகிக்கிறேன். சரியா? ஓகே, அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக, ஓகே, நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ 2022 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், ஓகே, இந்த இடத்துல முக்கியமாக இது நான் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ B14 இப்போ போல்டு வச்சுட்டு இது முடிச்சுட்டு, ஓகே, .NET 5 நினைக்கிறேன், 5.0 ரன் டைம் இது இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, .NET 5.0 ரன் டைம் இது எதுக்குன்றத, ஓகே, இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாருங்கள், இந்த 2 போராட்டம். ஒன்று இந்த ஃபஸ்ட்டு போராட்டம். ஓகே, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது .NET 5.0 ரன் டைம். இது வேணால் கொடுத்து பார்க்கலாம். நான் பாருங்கள், இதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கே, மன்னிக்கணும். ஓகேவா, அதையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோடு. அவ்வளோதான், இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இது மாதிரி கொடுத்தீங்கன்னா வரும். இது என்னன்னா, ஓகே, இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா, ஓகே, நமக்கு வந்து கன்சோல் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ணுவோங்க. கன்சோல் ப்ரோக்ராம் ஆப்பு. ஓகே, கன்சோல் ப்ரோக்ராம் ஆப் அப்படிங்கிறது, ஓகே, நம்ம பண்ணுவோம். ஓகே, அதில் உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பழசில் இருந்து ஆரம்பித்தாதான் உங்களுக்கு புரியும். இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டில் வந்து .NET 9.0 ரன் டைம் இப்போதைக்கு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, ஓகே, அட்வான்ஸ்டு கோடிங்காக இருக்குது. அட்வான்ஸ்டு கோடு அது உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஓகே, அதனால இந்த .NET, ஓகே, 5.0வை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இதில் இங்கே போயிட்டு, ஓகே, ஸோ விண்டோஸ் மேக்ஸிமம் இதுதான் வச்சுருப்பீங்க. ஓகே, இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட மிஷினில் வந்து, ஓகே, இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, .NET 5.0.
ஓகே மக்களே. ஓகே, நான் உங்களுக்கு வந்து ஸோ டே 3ல நம்ம வந்து C# ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes எடுப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பற்றி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் அதுக்கு முன்னாடி வந்து தயவுசெய்து ஓகே அந்த ரெக்குயர்மெண்ட்ஸு அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே விஷுவல் ஸ்டுடியோ 2022 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து அதில் வந்து அந்த கேம் ஒன்று அப்படின்னு இருக்கும், கேமுக்கு செக் பாக்ஸு, அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணாமல் மற்ற எல்லா செக் பாக்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஃப்யூச்சரில் தேவைப்படும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னா ஓகே அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்டோடதையும் டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் சர்வரோடதையும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனோட செக் பாக்ஸை மட்டும் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே கிட்டத்தட்ட 10 to 15 GB பக்கத்தில் வரும். எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க மக்களே. எல்லாம் கொஞ்சம் வந்து இதோட போராடுங்க, கஷ்டப்படுங்க. ஓகே, வேற வழி இல்லை. ஓகே, ஆனால் ஒரு விருப்பத்தோட பண்ணுங்க, வேண்டாம் விருப்பா பண்ணாதீங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ண என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, நான் இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன். 4 GB ரேமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடும் கம்மியாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் பக்கத்தில் ஆகும். நான் அது சொல்லிடுறேன் நான் இப்போவே. ஓகே, நான் என்னோட அட்வைஸ் என்னென்னா ஓகே படுற கஷ்டத்தை ஆரம்பத்திலே பட்டு விட்டுருங்க. அதாவது ஒரு தடவை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே இருக்கிற செக் பாக்ஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அட் அ டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. .NET 5.0 ஓகே ரன் டைம் சரியா? ஓகே, அவ்வளோதானா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, நாம் இந்த செஷனோட இந்த டே 2வோட முடிவுக்கு வந்துட்டோம். டே 3 அடுத்த கிளாஸில் சந்திப்போம். பாய், டேக் கேர், கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி அவ்வளோதானே, எதுவும் மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே, நல்லா படிங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.